பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை உண்டாக்குன்னு நான் நம்புகிறேன். எழும்பாமல் பிரகாசிக்க முடியாது. அந்த உணர்வு முதலாவது நமக்கு தெரியணும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறார், எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேங்கிறார், எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறார் என்று புலம்புகிற எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். நிறைய விஷயங்களை கூட நான் கூட அப்படி தான். என் சரீரத்தில் இருந்த பலவீனத்து நிமித்தமாக கிட்டத்தட்ட 329 முறை லோ பிபி, லோ சுகர், பல்ஸ் லோ, இப்படி என் சரீரத்தில் பலவிதமான பலவீனங்களுக்கு மத்தியில் எப்போ கீழே விழுவுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 329 முறை கீழே விழுந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 150 முறைக்கு மேலே என் தலையில் அடிபட்டிருக்கு. அவ்வளோ கல்லுகளில் விழுந்திருப்பேன். அப்படியே மரம் சாட்சி விட்டால் டம்முன்னு எந்த பக்கம் விழுந்துரு அந்த மாதிரி விழுந்த காலங்கள் உண்டு. எத்தனை பஸ் ஸ்டாண்டில் விழுந்திருக்கிறேன். எவ்வளோ பலவீனத்துக்கு மத்தியில் எவ்வளோ பேர் கீழே விழுந்து போனவங்க இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அது நிமித்தமாக இன்றைக்கும் பலவீனத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு ஏன் இப்படி வச்சிருக்கிறார்? நான் பிரகாசிப்பதற்காகத்தான், அப்படியே நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதற்காகத்தான். எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவன் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நான் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆஸ்வதிக்கப்படுகிற விஷயத்தில் அத்தனை குடும்பத்திற்கும் முன்முறையாக வந்து யோசேப்பை போல கர்த்தர் இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வந்து சேருகிற வரைக்கும் அவர் அந்த பாதையில் இருக்கிறார். குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு அத்தனை குடும்பங்களுக்கும் யோசேப்பை தான் கர்த்தர் வைத்திருந்தார். அதே போல் இந்த அருமையான நாளில் கூட எழும்பி பிரகாசிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. நாம் பிரகாசிக்கணும், எழும்ப வேண்டும். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், துக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும், வேதனை விட்டு எழுந்திருக்கணும், கர்த்தருக்கு பிடிக்காத சில கிரியைகளை விட்டு எழுந்திருக்கணும். உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டு எழுந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிறதில், சிந்திக்கிறதில், செயல்படுகிறதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரியைகளை விட்டு எழுந்திருக்கணும். இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக நல்லா ஜெபிக்கக்கூடியவர் தான், நல்லா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர் தான், நல்ல ஒரு அன்புள்ள சகோதரர். ஊழியத்தில் தன்னை ஒரு சுவிசேஷகராக அர்ப்பணித்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறார். நல்ல உற்சாகமான ஒரு சகோதரர். அவருடைய தாயார் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். தன்னிச்சையாக செய்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் யாருடைய அண்டர்லையும் இல்லை. அவர் பாட்டில் போயிட்டுருக்கிறார். என்னை குறித்து கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார். நான் அவரோட கூட பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய சூழ்நிலைகளை குறித்து கேட்டுட்ருக்கும்போது திடீர்னு சில கெட்ட வார்த்தைகளை பேசிட்டார். இப்படி பேசக்கூடாது, தப்புன்னு தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு. இல்லை, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஒளியும் செய்கிறவர்களே இப்படியாப்பட்ட வார்த்தையில் இருக்கும்போது அதில் மனம் திரும்பணும். பேசவே கூடாதுங்க, பேசவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்னேன், இல்லை அதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு. இந்த பேசுறதுக்காக கண்ணீர் வடிக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பூமியில் உங்களால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கவே முடியாது. அது என்ன, கொஞ்ச நாள் பேசுறது, அப்புறம் பேசாமல் இருக்கிறது, அப்புறம் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சர்ச்சில் போய்ட்டு ராபோஜன் எடுக்கிறது, இதில் என்னங்க அர்த்தம் இருக்குது? இனி பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இனி பேசாமல் தீர்மானம் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய பேர் அவர் வசனத்தை இப்போ தான் ஆரம்பிக்கிறார். ஊழி தான் செஞ்சுருக்கிறத விட வசனத்தை குறித்து தெரியல. அப்புறம் சொன்னேன், பைபிள் படிங்க, கர்த்தர் இரக்கம் செய்வார். அவர் சொல்கிறாரு, பைபிள் படிக்கிற எத்தனையோ பேர் பேசுகிறாங்களே பாஸ்டர், எத்தனையோ குடும்பத்தில் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கேங்க, எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் பேசுவாங்க, அதை குறித்து எங்களுக்கு எந்த பயமும் எங்களுக்கு இல்லை பாஸ்டர், தெரியல பாஸ்டர், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அது வேலூர் மாவட்டம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சின்ன கிராமத்தில் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்களை காயப்படுத்துகிற, மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்குகிற இப்படியாப்பட்ட காரியங்கள் பேசாதபடிக்கு எல்லோரும் இருக்கணுங்க. நம்ம சாட்சியாக இருக்கணுங்க. நம்ம இயேசுவை பிள்ளையாக இருக்கணும்.
நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தானே இயேசப்பா தன்னையே விட்டு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அதனால் இவைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஏன்னா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என் மேலே வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ இயக்கங்களோ அந்த இடத்துல வெளியே வராது இல்லையா? அப்போ எது வரும்? ஆண்டோடைய சத்தமும் சித்தமும் தான் வரும். நான் மெசேஜ் கொடுக்கறது கூட உலகத்தினுடைய விஷயங்களை கொடுக்கறது கொடுத்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது அந்த சிலுவையை அனுதினமும் நீங்கள் சுமக்கணும், அந்த ஒரு ஏக்கம் மட்டும்தான். தயவுசெய்து இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானதை உண்டாக்க என்று நம்புகிறேன். இதில் யாராவது அப்படியேப்பட்ட நபர்கள், ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உறவுகளோ குடும்பங்களோ யாராவது இப்படியாப்பட்ட லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மன்றாடுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவர்களையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அன்பு தகப்பனே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம். இரக்கமற்ற ஆசீர்வதியும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.